இயேசு கிறிஸ்துவின் பரிந்து பேசுதல் ஊழியம் எப்படிப்பட்டது, ஒரு சில காரியம் அதிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். எனக்காக என்னென்ன காரியத்துக்காக பரிந்து பேசுகிறார். இந்த பரிந்து பேசுதல், இதை நம்ம புரிந்து கொள்றதுக்கு ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பரிந்து பேசுதல் புரிந்து கொள்ள முடியும். பரிந்து பேசுதல் ஆங்கிலத்தில் அட்வொகேட் என்று சொல்லப்படும். அதாவது ஒரு வக்கீலை போல இயேசு வழக்காடுகிறார். எப்படி வழக்காடுகிறார் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சில நேரங்களில் நம்ம செய்தியில் வாசிப்போம், ஏதாவது ஒரு விஐபி அரசியல்வாதியோ பெரிய தொழிலதிபரோ பெரிய பணக்காரனோ அறிஞ்சோ அறியாமலே ஏதாவது ஒன்று லூஸ்டாக விட்டுருவாங்க. ப்ரெஸ் மீட்டிங்லேயோ அல்லது பொதுவாகவோ யூடியூப்லேயோ மீடியாவிலையோ எதையாவது லூஸ்டாக விட்டுருவாங்க. உடனே ஒரு குரூப் எழுப்பி என்ன செய்வாங்க, பெண்களுக்கு விரோதமாக பேசுனாங்க, ஆண்களுக்கு விரோதமாக பேசுனாங்க, அரசியலம் விரோதமாக பேசுனாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் விரோதமாக போராட்டமோ அல்லது அவர்கள் விரோதமாக வழக்கும் தொடுக்கும் போது நியூஸில் வரும், நான் பேசுகிற வார்த்தைக்கு என்ன செய்கிறேன், நான் யாரையாவது காயப்படுத்திட்டா நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்லாம் அந்த நபர் என்ன செய்வார், அறிக்கை விடுவார். ஆனால் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் ஆகிடும். இப்போ இந்த வக்கீல் என்ன பண்ணுவார்னா, இந்த நபருடைய வக்கீல் அங்கே போய் நின்று இந்த தப்பு பண்ண இந்த மனுஷனுடைய தவறு நிரூபிக்கப்பட்ட பின்பு, இவன் செஞ்சது இவன் பேசினது தப்பு நிரூபிக்கப்பட்டாச்சு, ஆனால் இப்போ வக்கீல் என்ன பண்ணுறாருன்னா தப்புன்னு உண்மைதான் ஆனால் மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி அவர் வழக்காடுவாரோ அது போல நாம் செய்த பாவம் நிரூபிக்கப்பட்டது, நம்ம பாவம் ஆமான்னு சொல்ல பின்பும் நாம் தண்டிக்கப்படாதபடி இயேசு வழக்காடுகிறார். அல்லேலூயா. இந்த வக்கீல் என்ன பண்ணுவார்னா ஜட்ஜ்மெண்ட் நிற்பார், ஆமாங்க என் கட்சிக்கார் பேசுன தப்பு தான், தெரியாமல் பேசிட்டாரு, இப்போ மனம் வருந்துறாரு, யாரையாலும் காயப்படுத்தி இருந்தா யாரையாலும் புண்படுத்தி இருந்தா அவர் பொது மன்னிப்பு என்ன செய்யறாரு, பகிரங்கமாக கேட்கிறார் அப்படின்னு சொல்லுவார். சில நேரத்தில் அந்த ஜட்ஜி சொல்லுவார், உங்களால் இந்த நபர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உங்களால் மன உளைச்சலாக இருக்கிறாங்க, அதுக்கு நஷ்டீடு பண்ணணும், அல்லது உங்களால் இந்த ஜனங்கள் வாழ்வாதாரம் இழந்துட்டாங்க, அவங்களுக்கு இந்த காரியத்தை என்ன செய்யணும் சில நிபந்தனைலாம் கொடுத்து அவர்களுக்கு பொது மன்னிப்பு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும், தண்டனையிலிருந்து அவர்கள் தப்பிக்கப்படுவார்கள். இப்படி சில நேரம் நடக்கிற சம்பவத்தை செய்தியில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் செய்கிறார். நாம் தவறு செய்து குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட பின்பும் நாம் தண்டிக்கப்படாதபடி பிதா நம்மை மன்னிக்கும்படி நமக்காக இயேசு பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. எப்படி பரிந்து பேசுகிறார்? முதல் காரியம் 1 யோவான் 2 அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்களேன். நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். போதும். இந்த இடத்துல இயேசு யார் என்பதை யோவான் சொல்லும் பொழுது அவர் நமக்காய் பரிந்து பேசுகிறார். எப்படி பரிந்து பேசுகிறார் என்பதை விளக்குவதார் சொல்றாரு, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. கிருபாதார பலி அப்படின்னா பிதாவின் கோபத்தை சாந்தப்படுத்துகிற பலி. அல்லேலூயா, அல்லேலூயா. mercy offering, இரக்கத்தையும் தயவையும் பெற்றுக் கொடுக்கிற ஒரு பலி. அதாவது நம்முடைய பாவம் பிதாவின் கோபத்துக்கு நம்ம என்ன செய்கிறது, ஆளாக்கு. ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ளது. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவனிடத்தில் பாவம் என்பது இல்லை. அப்போ நம்முடைய பாவத்தினாலே நாம் கர்த்தரை கோபப்படுத்தி பிதாவை கோபப்படுத்தி நியாயத்தீர்ப்புக்கு ஆளாகும் பொழுது இயேசு நமக்காக கிருபாதார பலியாக வெளிப்பட்டபடியினால், பிதாவை சாந்தப்படுத்துகிற பலியாய் வெளிப்பட்டபடியினால், இப்ப பிதாவினிடத்தில் இயேசு என்ன பண்றாராம், இந்த பாவத்துக்கான தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். என் பிள்ளை பாவம் செய்து உண்மைதான், தண்டிக்கப்பட வேண்டிய ஆள் தான், ஆனா இவன் பெற வேண்டிய அத்தனை தண்டனை நான் என்ன செய்துட்டேன், சிலுவையில பெற்றுக்கொண்டேன். அதனால என்னுடைய காயத்தையும் என்னுடைய விளைக்கிரயத்தையும் பார்த்து என் பிள்ளைய திரும்பவும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிவர்த்தி செய்கிற பலி, நிவர்த்தி பண்ணுகிறாராம். அதாவது நம்ம கரைபட்டு நிக்கிறோம், பிதாவுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, அவருடைய பிள்ளையா இருந்த நாம அந்த தகுதி என்ன செய்துட்டோம், இழந்து போயிட்டோம். இப்ப பிள்ளைங்கிற தகுதி இழந்து போயிருக்கிற நாம தண்டிக்கப்பட வேண்டும். ஆனா இயேசு என்ன பண்றாருன்னா, நம்ம மேல இருந்த எல்லா தண்டனையும் அவர் எடுத்துட்டு, ஏற்கனவே இதுக்கெல்லாம் நான் பரிகாரம் செலுத்திட்டேன், அதனால என் பிள்ளைய மன்னிச்சு திரும்பவும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் என்று கர்த்தர் நமக்காய் பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் சத்தியத்தை அறிந்த பின்பும் வசனமெல்லாம் தெரிந்த பின்பும் சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் நாம் சில தவறு செய்திருவோம்.
தவறு செய்தோடனே மனசு என்ன செய்யும்னா ஒரு தேவ பிரசனத்தை இழந்தது போல ஒரு விரக்தி, ஒரு வெறுமை வரும். சில நேரத்தில் குற்ற உணர்வு வரும். சில நேரத்தில் அடிக்கடி நம்ம சில விஷயத்தில் தடுமாறிக்கிட்டே இருக்கிறோம். நம்மளால பரிசுத்தமா வாழ முடியல, சில குறிப்பிட்ட பாவத்தை மேற்கொள்ள முடியல. அது ஜென்மஸ்வாவமா இருக்கட்டும், அல்லது நம்மளுக்கு வாழ்க்கையில சில பாவ பழக்கங்களா இருக்கட்டும், மேற்கொள்ள முடியாதப்ப நமக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி வரும். நம்ம அறியாமையிலே நம்ம முடிவு பண்ணிடுவோம், இனி இந்த பாவத்தை என்னால் நினைச்ச முடியாது, மேற்கொள்ள முடியாது, இனிமேல் இந்த பாவத்தை விட முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசுவின் பரிந்து பேசுதல் ஊழியம் நம்ம கற்றுக் கொடுக்கிற என்ன அப்படின்னா, நாம் செய்த எந்த பாவத்தையும் மன்னித்து மீண்டும் நம்ம ஏற்றுக்கொள்ள கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தாங்க இயேசு பரிந்து பேசுகிறார். நாம எப்பேற்பட்ட பாவம் செய்தாலும் நாம் தண்டிக்கப்படாதபடிக்கு நம்மை பிள்ளையாக மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படி இயேசு நமக்காய் பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. ஆக இயேசு பரிந்து பேசும் முதல்ல எதுக்குன்னா, நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படி பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நானும் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட நாளில் அவருடைய பிள்ளைகளாய் மாறினோம். ஆனால் திரும்ப திரும்ப நம்ம தவறு செய்யும் பொழுது, அந்த ஸ்தானத்தை இழக்கிற சூழ்நிலை வரும் பொழுது, இயேசுவின் பரிந்து பேசுதல், என் பிள்ளைக்காக நான் தண்டனை அனுபவிச்சுட்டேன், என் பிள்ளை செய்த எல்லா பாவத்தையும் தயவு செய்து மன்னித்து மீண்டும் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. நீங்களும் நானும் எவ்வளோ பாவம் செய்தாலுங்க, எத்தனை அருவருப்பு செய்தாலும் நம்மை மீண்டும் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள கர்த்தர் ஆயத்தம். சில நேரங்களில் பிசாசு நமக்குள்ள என்ன செய்வானா, ஒரு குற்ற மனசாட்சி கொண்டு வருவான். நீ எல்லாம் போய் ஊழியம் செய்ய முடியுமா, நீ எல்லாம் சர்ச்சுக்கு போக முடியுமா, நீ எல்லாம் ஆராதிச்சு கத்தை ஏற்றுக்கு வர, உனக்குள்ள எவ்வளோ அருவருப்பு இருக்குது, உனக்குள்ள எவ்வளோ அக்கிரமம் பாஸ்டருக்கு தெரியுதா, விசுவாசிகளுக்கு தெரியுமா, நீ இப்படிப்பட்ட ஆளுங்கிறது ஒருவேளை மற்ற மனுஷனுக்கு தெரிஞ்சா உன்னை ஏற்றுக்கொள்ளுவாங்களா, நீனும் தான் பரிசுத்தமா வாழ எவ்வளோ நினைக்கிற, உன்னால முடியலையே. சில நேரத்தில் நமக்குள்ள குற்ற மனசாட்சி, குற்ற உணர்வு வரும் பொழுது நம்ம நினைப்போம், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க போறாரா, என் பாவம் மன்னிக்கப்பட போகுதா, நான்லாம் பரிசுத்தமா வாழ முடியுமா? ஆனா இயேசு உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறாரு, உன்னை மீண்டும் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள நான் பரிந்து பேசுகிறேன். அல்லேலூயா.